கடத்தலை கையும் களவுமாக பிடித்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள். களத்தில் இறங்கி வேலை பார்க்கும் ரிச்சுவல் வாரியர்ஸ். தலைவர் விஜயின் பின்னால் இன்று சென்று கொண்டிருக்கும் இளைஞர்கள் படையை தற்கொலை கூட்டம் என்று பலர் விமர்சனம் செய்தாலும் தலைவர் விஜயின் அரசியலுக்கு பின்னர் அந்த இளைஞர்கள் பொறுப்புடன் செயல்பட்டு வருகின்றனர் என்பதுதான் உண்மை. குண்டு குழிமான சாலைகளை சீரமைத்து கொடுப்பது, இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவுவது, தங்கள் பகுதிகளில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு முடிந்த உதவிகளை செய்வது போன்ற பணிகளில் ஈடுபடும் அளவிற்கு சமூக அக்கறையுடன் செயல்பட தொடங்கியுள்ளனர். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு தங்களுடையது என்ற எண்ணமும் அவர்களுக்கு வந்துவிட்டது. தற்போது காவல் அதிகாரிகள் செய்யும் வேலையை செய்து முடித்துள்ளனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள். கடத்தல்காரர்களை களத்தில் இறங்கி கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். சென்னை நீலாங்கரையில் ரேஷன் கடையில் இருந்து ஆந்திராவுக்கு கடத்த முயன்ற 1.5 டன் ரேஷன் அரிசியையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனங்களையும் தமிழக வெற்றி கழக தோழர்கள் சிறைப்பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். சந்தேகத்திற்கிடமான 2 இளைஞர்கள் ரேஷன் கடையில் இருந்து இருசக்கர வாகனம் மூலம் அரிசி மூட்டைகளை ஏற்றி சென்று அருகில் இருக்கும் வாகனத்தில் ஏற்றுவதை கண்டனர். அவர்களை பிடித்து விசாரித்த போது ஒருவர் தப்பி ஓடினார். பிடிபட்ட மற்றொருவரோ ரேஷன் கடையில் இருந்து அரிசியை ஆந்திராவுக்கு கடத்துவதை ஒப்புக்கொண்டுள்ளார். ரேஷன் கடையில் விசாரித்த போது சரியான பதில் வராததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவலர்கள் வந்து விசாரித்ததோடு பிடிப்பட்ட ரேஷன் பொருட்களை கைப்பற்றி ரேஷன் கடை ஊழியர் மற்றும் பிடிப்பட்ட அந்த நபரையும் காவல் நிலையம் அழைத்து சென்றனர். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தற்கூறிகள் அல்ல, தலைவர் விஜய் கூறியது போன்று அவர்கள் தமிழ்நாட்டின் ஆச்சரியக்குறி என்பதை நிரூபித்துள்ளனர்.